ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட்டை நீங்கள் கரெக்டாக இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தேவையான எஃபெக்டை இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குலையும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட்லேயே அந்த இடத்துக்கு தேவையான எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர கொடுத்துருவேன். பாதி வர கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. வீடியோட லாஸ்ட் வர ஒவ்வொரு பீட் மார்க்குமே இந்த மாதிரி எஃபெக்டை நானே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி இப்போ இந்த பாக்ஸ் எஃபெக்ட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டு அடுத்த ஒரு குரூப் கொடுத்துருக்கணும். இது ரெண்டுலேயுமே நம்ம வேறு இமேஜை வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பதிலாக ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வந்துடும் எம்டியாக. ஸோ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த மேலே இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்தாலே போது ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். இப்போ இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஒரு இமேஜுக்குள்ளே இன்னொரு இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் தான் நான் அங்கங்கே கொடுத்துருப்பேன். இப்போ இதை விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்க டெம்ப்ளேட் மாதிரியே இருக்கா. ஸோ இதிலேயே அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து ஒரு பீட் மார்க் விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த 2 அதாவது இந்த பேக்ரவுண்ட் இந்த குரூப் இருக்க இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த 2வது இருக்க பீட் மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 2வது இருக்கலாம் எப்பயும் போல் சிம்பிளாக தான். ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இதில் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னதான். ஸோ இதில் நீங்களாக சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நம்ம முன்னாடி சேஞ்ச் பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டச் பண்ணும் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ ஓப்பன் ஆனது இந்த இடத்துல அடுத்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துல நமக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து அந்த டபுள் லேயர் இது. ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் லேயருக்கு பார்த்தலாம் இதில் தான் நீங்கள் கரெக்டாக வந்து இமேஜை பார்த்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க லேயரை செலக்ட் பண்ணாங்க. கீழே இருக்க பதிலாக அந்த க்ரீன் கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரியே கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதே இமேஜை அதுக்கு மேலே இருக்க லேயர்லையும் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி அதுக்கு மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அதே மாதிரி நமக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ நாம அந்த பேக்ரவுண்டில் என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கடுத்து எப்பயும் போல் அந்த டபுள் லேயர் தான். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ண அந்த வீடியோலேயே சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன். ஸோ இதுலேயும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பேக்ரவுண்டு. ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் இது. ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டபுள் லேயர் வந்துருச்சா. ஸோ இதுலேயும் கரெக்டாக அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் லேயரில் மட்டும் ரெண்டுலேயுமே ஒரே இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து பேக்ரவுண்டில் போயிடும். ஸோ ஒன்று தான் மேலே இருக்க போது. ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோட லாஸ்ட்டில் மீத இருக்குது அந்த டபுள் லேயர் தான். ஸோ இந்த எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சாங்கை வச்சு வீடியோ வேணுமோ ஸோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் பா.